ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பிகா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிகப்பு சோளம் அவுல். சிகப்பு சோளமில் சோளம்லேயே 3 வெரைட்டி இருக்குது. வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், அப்புறம் காக்கா சோளம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். இதனுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயன் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது சிகப்பு சோளத்தில். ஸோ நீங்கள் சிகப்பு சோளம் குழி பணியாரமாகவும் பண்ணிக்கலாம், கார தோசையாகவும் பண்ணிக்கலாம். இப்போ எங்ககிட்ட அவுல் இருக்குது. இந்த அவுலை வச்சு நான் சிம்பிளாக ஒரு உப்புமா மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு சில அவுல் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா கம்பு, வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், அப்புறம் அரிசி செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அவுலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதே நீங்கள் சிறுதானியத்தில் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி தண்ணியை பிடிச்சிட்டு சுத்தமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு தண்ணிலாம் வடிஞ்சிடும், சாஃப்டாகவும் ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக சீரகம், இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கிறேன். இப்போனா வெங்காயம், இப்போ நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய நெல்லிக்காவை போடுறேன். இப்போ ஒரு சில உப்புமாக்கெல்லாம் ஒரு சில வெஜிடபிள்லாம் சூட் ஆகும். இப்போ வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், கம்புக்கெலாம் நெல்லிக்காய் நல்லா சூட் ஆகும். ஒரு சில உப்புமாக்கு தான் நல்லா நெல்லிக்காவை சூட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் இப்போ இதுக்கு நெல்லிக்காய் போட்டிருக்கேன். நெல்லிக்காவை கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்காதீங்க, அந்த நெல்லிக்காவோட நல்லா உங்களுக்கு உப்புமாவில் கோட் ஆகிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் இந்த உப்புமா அவுல இந்த பாருங்கள், அழகாக உங்களுக்கு சாஃப்டாக நல்லா பலன்னு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பலப்பலன்ட்டு அழகாக இதை வெண்டியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்க வேண்டியது தான். ஏற்கனவே அந்த இதில் உப்பு போட்டுட்டேன், அதனால் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு உப்புமா சிகப்பு சோளம் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிகப்பு சோளத்தை பற்றி நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் யாருன்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் நோட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் அனுப்புவோம். ஸோ வாட்ச் அவர் சேனல், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.